பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர இருக்கிறார்கள். என்ன அது அவங்க இருக்க இடம் கேட்டாங்க கொடுத்தீங்க, பழுது பாய் கேட்டாங்க கொடுத்தீங்க. இப்ப சொந்த ஊரு சொந்த நாட்டை விட்டு எங்களை போறீங்க? 6,50,000 பேருக்கு ஓட்டு உரிமை கொடுத்துன்னு வச்சுக்கேன். அவன் என்ன தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடுவான்? இல்ல, அவன் ஒரு அது ஒரு 3000 ஓட்டு சேர்ந்தாலே ஒரு ஊரு. 6,50,000 பேர்னா ஒரு ஸ்டேட், ஒரு மாவட்டமே தனியா ஆக்கிடுவான். அந்த மாவட்டத்தை தனியாக்கி உனக்கா ஓட்டு போடுவான். நம்மள மாதிரி தமிழ் மக்களுக்கு ஓட்டு போடுவான். ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் ஒரு ஆளை நிப்பாட்டி அவங்களுக்கு ஓட்டு போடுவான். அவன் என்ன செய்வான்? நாட்டுக்காரங்கத்துல இருந்துதான் இந்தியா சுதந்திரம் வாங்கிட்டு நம்ம இந்த பேருக்கு ஓட்டு கொடுத்தான்னு வச்சுக்கேன். பீகார் மக்கள்கிட்ட இருந்து நம்ம போராடி வாங்க வேண்டிய இருக்கும். போராடி வாங்கினா என்ன, சேர சோழ பாண்டியெல்லாம் இருக்கீங்க எல்லாம் பக்கத்து தெருவுக்குள்ளே இந்த ஜாதிக்காரன் வந்துட்டு அவனை அடிப்போம், இந்த மதத்துக்காரன் வந்துட்டு அவனை அடிப்போம், அந்த ஊருக்காரன் வந்துட்டு அவனை அடிக்கல. சொந்த இடத்துல பங்காளி சண்டைட்டு போடுறீங்கள. 6,50,000 பேர் ஓட்டு போட்டான்னு வச்சுக்கீங்க. நீ ஒண்ணு உன் பங்காளி சண்டை ஒரு சண்டையும் போட முடியாது. எல்லாரும் தெருல தான் நிக்கணும். அவன் ஆளுவான், அவன் சொல்லுவான், அவன் நம்ம கேட்கணும். அவன் வந்து டே பாய் போ அடிமா, நம்ம கையை கட்டிட்டு போக வேண்டிய இருக்கும்.